மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு குறித்தும் மாநிலங்களவையில் பாஜகவிற்கும் காங்கிரசுக்கும் உள்ள பலம் குறித்தும் விளக்குகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சலீம். நம் இந்தியாவை பொறுத்தவரை ஒரு மசோதா சட்டமாகணும் அப்படின்னா மக்களவையில் நிறைவேற்றப்பட வேண்டும், மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட வேண்டும், ஜனாதிபதி கையெழுத்திட வேண்டும். சரி, இதற்கு தேர்தல் எப்படி நடக்கிறது? மக்களவையை பொறுத்தவரை மக்களாகிய நாம் போய் ஓட்டு போட்டு எம்பிக்களை தேர்ந்தெடுக்கிறோம். யார் அதிக எம்பிக்களை கையில் வைத்திருக்கிறார்களோ அந்த கட்சி நாட்டை ஆட்சி செய்கிறது. மாநிலங்களவையை பொறுத்தவரை மக்களாகிய நாம் நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பது கிடையாது. நாம ஏற்கனவே ஓட்டு போட்டு எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். அந்த எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு ராஜ்யசபா எம்பிக்களை தேர்ந்தெடுப்பார்கள். சரி, ஒரு மாநிலத்திற்கு இத்தனை எம்பி, ராஜ்யசபா எம்பி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒதுக்கிறார்கள்? அந்த மாநிலத்தின் மக்கள் தொகையை வைத்தே அந்த மாநிலம் இத்தனை எம்பிக்களை ராஜ்யசபாவிற்கு அனுப்பலாம் என அந்த மாநிலத்திற்கு சொல்லப்படுகின்றது. உதாரணத்துக்கு தமிழக மக்கள் தொகையை பொறுத்தவரை நாம 18 எம்பிக்களை தேர்வு பண்ணி ராஜ்யசபாவுக்கு அனுப்பலாம். அதே புதுச்சேரி மக்கள் தொகையில ரொம்ப கம்மி, ஒரே எம்பியை தான் அனுப்ப முடியும் ராஜ்யசபாவிற்கு. உத்தரப்பிரதேசத்துல தமிழகத்தை காட்டிலும் அதிக மக்கள் வசிக்கிறார்கள், அவங்க 31 எம்பிக்களை ராஜ்யசபாவிற்கு அனுப்பலாம். இப்போ தற்பொழுது மக்களவையில பாஜக பெரும்பான்மையில் இருந்தாலும் மாநிலங்களவையில் சிறுபான்மையில் இருப்பதால் பாஜகவிற்கு சிக்கல் நீடிக்கிறது. ஆனா இப்பொழுது தேர்தலுக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பாஜக இப்பொழுது மாநிலங்களவையில் 49 எம்பிக்களை வைத்திருக்கிறார்கள், இது 54 உயரும். காங்கிரஸ் 64 எம்பிக்களை வைத்திருக்கிறார்கள், இது 58 குறையும். அதிமுக 11 எம்பியிலிருந்து 12 முன்னேறுவார்கள். திமுக ஏற்கனவே 4, தேர்தலுக்கு பிறகும் 4 ராஜ்யசபா எம்பிக்களை கையில் வைத்திருப்பார்கள். ஆக பாஜகவை விட காங்கிரஸ் ராஜ்யசபாவில் எண்ணிக்கையில் அதிகம் இருப்பதால் பாஜகவிற்கு சில மசோதாக்களை சட்டமாக்குவதில் சிக்கல் நீடிக்கும்.